For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய சமூகத்தில் பெண்களின் நிலை என்பது ஒரு வியக்கத்தக்க பரிணாம வளர்ச்சியை அடைந்துள்ளது. ஒரு காலத்தில் அடுப்பங்கரையில் முடங்கியிருந்த பெண்கள் இன்று அண்டவெளி ஸ்பேஸ் வரை சென்று சாதனை படைத்துள்ளனர். இந்த மாற்றத்தை வரலாற்று, சமூக மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்தில் விரிவாக காண்போம். வரலாற்று பின்னணி. ஒரு சுருக்கமான பார்வை. பண்டைய காலம். வேத காலத்தில் பெண்களுக்கு கல்வி மற்றும் சபைகளில் பங்கு இருந்தது. கார்கி, மைத்திரேயி. இடைக்காலம். அந்நிய படையெடுப்புகள் மற்றும் சமூக கட்டுப்பாடுகளால் பெண்களின் நிலை மோசமடைந்தது. உடன்கட்டை ஏறுதல், சதி, குழந்தை திருமணம் மற்றும் பர்தா முறை ஆகியவை அவர்களை முடக்கிப் போட்டன. நவீன காலம். சுதந்திரத்திற்கு பின் அரசியலமைப்பு சட்டம் வழங்கிய சம உரிமை மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் பெரியார், பாரதியார், காந்தி பெண்களின் நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்கி வைத்தன. தற்போதைய மாற்றங்கள். டைமென்ஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச். பெண்களின் நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை 5 முக்கிய துறைகளில் காணலாம். கல்வித்துறை. எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட். கல்வி என்பது பெண்களுக்கு வெறும் எழுத்தறிவை மட்டும் தரவில்லை, அது அவர்களுக்கு குரலை கொடுத்துள்ளது. உயர்கல்வி. இன்று கல்லூரிகளில் மாணவர்களை விட மாணவிகளின் சேர்க்கை விகிதம் பல மாநிலங்களில் அதிகமாக உள்ளது. துறை மாற்றம். முன்பு கலை மற்றும் அறிவியல் படிப்புகளில் மட்டுமே சேரும் பெண்கள் இன்று ஸ்டெம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் துறைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். பொருளாதார சுதந்திரம். எகனாமிக் இண்டிபெண்டன்ஸ். வேலைவாய்ப்பு. வீட்டு நிர்வாகி, ஹோம்மேக்கர் என்ற நிலையிலிருந்து நாட்டை நிர்வகிப்பவர் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளனர். ஐடி துறை. வங்கி மற்றும் ஊடகத் துறைகளில் பெண்களின் பங்கு அதிகம். தொழில்முனைவு. சுய உதவிக்குழுக்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலம் கிராமப்புற பெண்கள் சிறு தொழில் செய்கிறார்கள். நகர்ப்புறங்களில் ஸ்டார்ட் அப்ஸ் கலாச்சாரத்தில் பெண்கள் CEO களாக வலம் வருகிறார்கள். அரசியல் அதிகாரம். பொலிட்டிக்கல் பவர். உள்ளாட்சி பிரதிநிதித்துவம். 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு, சில மாநிலங்களில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்தன. இதனால் லட்சக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் மேயர்களாகவும் உருவெடுத்துள்ளனர். நாரி சக்தி வந்தன் சட்டம் 2023. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் ஒரு வரலாற்று மைல்கல். சட்ட பாதுகாப்பு. லீகல் ஸ்டேட்டஸ். சொத்துரிமை. இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 பெண்களுக்கு பூர்வீக சொத்தில் சம உரிமை அளித்தது. பாதுகாப்பு. வரதட்சணை தடுப்பு சட்டம், குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் மற்றும் பணியிட பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் பாஷ் ஆகியவை பெண்களுக்கு சட்ட ரீதியான கவசத்தை வழங்கியுள்ளன. சமூக மாற்றம். சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முடிவெடுக்கும் திறன். குடும்பத்தில் குழந்தைகள் வளர்ப்பு, நிதி மேலாண்மை மற்றும் சொத்து வாங்குதல் ஆகியவற்றில் பெண்களின் கருத்துக்களுக்கு இப்போது மதிப்பு அதிகம். திருமணம். பெண்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெற்றுள்ளனர். விவாகரத்து மற்றும் மறுமணம் என்பது இப்போது ஒரு சமூக களங்கமாக ஸ்டிக்மா பார்க்கப்படுவதில்லை. எஞ்சியிருக்கும் சவால்கள். பர்சிஸ்டன்ட் சேலஞ்சஸ். மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் பாதை இன்னும் கரடுமுரடாகவே உள்ளது. இரட்டைச் சுமை. டபுள் பர்டன். அலுவலகத்தில் வேலை செய்தாலும் வீட்டு வேலைகளை பெண்களே செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இன்றும் மாறவில்லை. இது அவர்களுக்கு அதிக மன அழுத்தத்தை தருகிறது. கண்ணாடி உட்கூரை. கிளாஸ் சிலிங். பெண்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு மேல் பதவி உயர்வு பெறுவது தடுக்கப்படுகிறது. நிறுவனங்களின் நிர்வாகக் குழுவில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பெண்களின் எண்ணிக்கை குறைவு. வன்முறை. நிர்பயா வழக்கு முதல் சமீபத்திய சம்பவங்கள் வரை பெண்களின் பாதுகாப்பு இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. டிஜிட்டல் இடைவெளி. டிஜிட்டல் டிவைட். கிராமப்புற பெண்களுக்கு இணைய வசதி மற்றும் ஸ்மார்ட்போன் பயன்பாடு குறைவாகவே உள்ளது. முடிவுரை.
பெண்களின் நிலை என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் என்ற இடத்திலிருந்து அதிகாரம் பெற்ற நபர் என்ற இடத்திற்கு மாறியுள்ளது. இந்த மாற்றம் முழுமையடைய வேண்டுமானால் ஆண்களின் மனநிலையிலும் மாற்றம் வர வேண்டும். பெண் விடுதலை என்பது பெண்ணுரிமை மட்டுமல்ல, அது மனித உரிமை என்பதை சமூகம் உணரும் போதுதான் இந்தியா உண்மையான வல்லரசாக மாறும். ரைட் ஷார்ட் நோட்: தி சேஞ்சிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென். சிறுகுறிப்பு எழுதுங்கள்: பெண்களின் மாறிவரும் நிலை. The status of women in Indian society has undergone significant changes over the years, reflecting broader social, economic and cultural shifts. இந்திய சமூகத்தில் பெண்களின் நிலை பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. இது பரந்த சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார மாற்றங்களை பிரதிபலிக்கிறது. Historical context: வரலாற்று சூழல். In ancient India, women held respected positions, with evidence of women participating in politics, like Razia Sultana, and contributing to the Bhakti movement. However, the medieval period saw a decline in women's status, with practices like child marriage, sati, and the Devadasi system becoming prevalent. பண்டைய இந்தியாவில் பெண்கள் மரியாதைக்குரிய பதவிகளை வகித்தனர். ரசியா சுல்தானாவை போல பெண்கள் அரசியலில் பங்கேற்று பக்தி இயக்கத்திற்கு பங்களித்ததற்கான சான்றுகள் உள்ளன. இருப்பினும் இடைக்கால காலத்தில் பெண்களின் அந்தஸ்தில் சரிவு ஏற்பட்டது. குழந்தை திருமணம், சதி மற்றும் தேவதாசி முறை போன்ற நடைமுறைகள் பரவலாகி வருகின்றன. கரண்ட் சேலஞ்சஸ்: தற்போதைய சவால்கள். ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், crimes against women, such as rape, domestic violence, and dowry-related violence, remain a significant concern. பாலின அடிப்படையிலான வன்முறை, பாலியல் வன்கொடுமை, வீட்டு வன்முறை மற்றும் வரதட்சணை தொடர்பான வன்முறை போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பிடத்தக்க கவலையாகவே உள்ளன. Economic inequality: women face limited job opportunities, lower wages, and restricted access to education and healthcare. பொருளாதார சமத்துவமின்மை: பெண்கள் குறைந்த வேலை வாய்ப்புகள், குறைந்த ஊதியம் மற்றும் கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகலை எதிர்கொள்கின்றனர். Social norms: deep-rooted patriarchal attitudes and societal expectations restrict women's autonomy and agency. சமூக விதிமுறைகள்: ஆழமாக வேரூன்றிய ஆணாதிக்க அணுகுமுறைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகள் பெண்களின் சுயாட்சி மற்றும் நிறுவனத்தை கட்டுப்படுத்துகின்றன. Healthcare: women in India experience high rates of anemia, malnutrition, and maternal mortality. சுகாதாரம்: இந்தியாவில் பெண்கள் அதிக அளவில் இரத்த சோகை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தாய்வழி இறப்பு விகிதங்களை அனுபவிக்கின்றனர். Empowerment initiatives: அதிகாரமளிப்பு முயற்சிகள். Education: government programs like the Right to Education Act, scholarships for girls, and digital learning initiatives aim to improve female literacy rates. கல்வி உரிமை சட்டம், பெண்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் டிஜிட்டல் கற்றல் முயற்சிகள் போன்ற அரசு திட்டங்கள் பெண் கல்வியறிவு விகிதங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. Economic empowerment: schemes like Stand Up India and Mudra Yojana provide financial support and mentoring for women entrepreneurs. பொருளாதார அதிகாரமளிப்பு: ஸ்டாண்ட் அப் இந்தியா மற்றும் முத்ரா யோஜனா போன்ற திட்டங்கள் பெண் தொழில்முனைவோருக்கு நிதி உதவி மற்றும் வழிகாட்டுதலை வழங்குகின்றன. Legal protections: laws like the Protection of Women from Domestic Violence Act and the Sexual Harassment of Women at Workplace Act aim to safeguard women's rights. சட்ட பாதுகாப்புகள்: குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் பணியிடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் போன்ற சட்டங்கள் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. Political participation: reservation of seats for women in local governments and increased representation in parliament and state assemblies. அரசியல் பங்கேற்பு: உள்ளூர் அரசாங்கங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் அதிகரித்த பிரதிநிதித்துவம். Progress and opportunities: increased literacy rates. Female literacy rates have improved, with more women accessing education and pursuing careers.
அதிகரித்த எழுத்தறிவு விகிதங்கள், பெண் கல்வியறிவு விகிதங்கள் மேம்பட்டுள்ளன, மேலும் அதிகமான பெண்கள் கல்வியை அணுகி தொழில்களை தொடர்கின்றனர். Women in leadership. Women are increasingly taking on leadership roles in politics, business, and entrepreneurship. தலைமைத்துவத்தில் பெண்கள், அரசியல், வணிகம் மற்றும் தொழில்முனைவோர் ஆகியவற்றில் பெண்கள் அதிகளவில் தலைமை பாத்திரங்களை வகிக்கின்றனர். Social awareness. Growing awareness about women's rights and gender equality is driving change. சமூக விழிப்புணர்வு, பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் பற்றிய வளர்ந்து வரும் விழிப்புணர்வு மாற்றத்தை உந்துகிறது. Way forward. Address social norms, challenge patriarchal attitudes and promote gender-sensitive education. சமூக விதிமுறைகளை நிவர்த்தி செய்யுங்கள், ஆணாதிக்க மனப்பான்மைகளுக்கு சவால் விடுங்கள் மற்றும் பாலின உணர்திறன் கல்வியை ஊக்குவித்தல். Improve access to education and healthcare. Ensure equal access to quality education and healthcare for women. கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அணுகலை மேம்படுத்துதல், பெண்களுக்கு தரமான கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான சமமான அணுகலை உறுதி செய்தல். Enhance economic opportunities. Provide women with equal opportunities for economic participation and entrepreneurship. பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்துதல், பெண்களுக்கு பொருளாதார பங்கேற்பு மற்றும் தொழில்முனைவோருக்கு சம வாய்ப்புகளை வழங்குதல். நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் மாறிவரும் நிலைக்கான காரணிகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். நகர்ப்புற இந்தியா என்பது பெண்களின் அதிகாரமளித்தலுக்கான ஒரு பரிசோதனை கூடமாகவே மாறியுள்ளது. கடந்த சில தசாப்தங்களில் இந்திய பெண்கள் பாரம்பரியமான குடும்ப நிர்வாகி ஹோம்மேக்கர் என்ற பாத்திரத்திலிருந்து நாட்டை நிர்வகிக்கும் மற்றும் பொருளாதாரத்தை உயர்த்தும் முக்கிய பங்குகளுக்கு மாறியுள்ளனர். இந்த மாற்றத்தை உந்துவதற்கு பல காரணிகள் காரணமாக அமைந்துள்ளன. அவற்றை சமூகவியல் மற்றும் பொருளாதார கண்ணோட்டத்தில் கீழே காண்போம். கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரம். தி எக்கனாமிக் கேட்டலிஸ்ட். இதுவே மாற்றத்திற்கான மிக முக்கியமான காரணி. உயர்கல்வி அணுகல். நகர்ப்புறங்களில் உயர்கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகம். இதனால் பெண்கள் மருத்துவம், பொறியியல், சட்டம் மற்றும் மேலாண்மை போன்ற தொழில்முறை படிப்புகளில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதிகளவில் சேருகின்றனர். சேவைத்துறையின் வளர்ச்சி. சர்வீஸ் செக்டர் பூம். ஐடி, வங்கி, ஊடகம் மற்றும் பிபிஓ துறைகளின் வளர்ச்சி பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் கௌரவமான வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளது. நிதிச் சுதந்திரம். சொந்தமாக சம்பாதிக்கும் பெண் குடும்பத்தின் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் டெசிஷன் மேக்கிங் முக்கிய பங்காற்றுகிறார். யார் சம்பாதிக்கிறாரோ அவரே முடிவெடுப்பவர் என்ற நிலை மாறி பெண்களின் குரலுக்கு வீட்டில் மதிப்பு கூடியுள்ளது. சமூக கட்டமைப்பில் மாற்றம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் சொசைட்டி. நகர்ப்புற வாழ்க்கை முறை பழைய கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது. தனிக்குடும்பங்கள். நியூக்ளியர் ஃபேமிலிஸ். கூட்டு குடும்ப முறை சிதைந்து தனிக்குடும்பங்கள் பெருகியதால் மாமியார், மாமனார் அல்லது உறவினர்களின் ஆதிக்கம் குறைந்துள்ளது. இது பெண்களுக்கு தங்களது வாழ்க்கையை திட்டமிடும் சுயாட்சியை ஆட்டோனமி வழங்கியுள்ளது. திருமண வயது உயர்வு. பெண்கள் படித்து வேலைக்கு செல்வதால் சராசரி திருமண வயது நகர்ப்புறங்களில் 25 முதல் 30 வரை ஆக உயர்ந்துள்ளது. இது அவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள கால அவகாசத்தை அளிக்கிறது. கலப்பு திருமணங்கள். சாதி மற்றும் மதம் கடந்த திருமணங்கள் நகர்ப்புறங்களில் அதிகரித்து வருகின்றன. இது பெண்களின் தேர்விற்கான உரிமையை காட்டுகிறது. தொழில்நுட்பம் மற்றும் ஊடகத்தின் தாக்கம். டிஜிட்டல் ரெவல்யூஷன். உலகளாவிய விழிப்புணர்வு. இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள். சோஷியல் மீடியா மூலம் பெண்கள் உலகெங்கிலும் உள்ள பெண்ணிய இயக்கங்கள் மற்றும் உரிமைகள் குறித்து அறிந்து கொள்கின்றனர். #MeToo போன்ற இயக்கங்கள் அவர்களுக்கு தைரியத்தை அளித்துள்ளன. வேலை நெகிழ்வுத்தன்மை. வீட்டிலிருந்தே வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மற்றும் கிக் பொருளாதாரம், கிக் எக்கானமி போன்றவை குடும்பத்தை பார்த்துக்கொண்டே பெண்கள் சம்பாதிக்கவும் வழிவகை செய்துள்ளன. சட்டம் மற்றும் அரசியல் அதிகாரம். லீகல் பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். பாதுகாப்புச் சட்டங்கள்.
குடும்ப வன்முறை தடுப்புச் சட்டம் 2005 மற்றும் பணியிட பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் பாஷ் ஆக்ட் 2013 ஆகியவை பெண்களுக்கு சட்டரீதியான பாதுகாப்பை உறுதி செய்துள்ளன. அரசியல் பங்கேற்பு உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதன் மூலம் நகர்ப்புற பெண்கள் கவுன்சிலர்களாகவும் மேயர்களாகவும் பதவியேற்று நிர்வாகத்திறனை வெளிப்படுத்துகின்றனர். மாறிவரும் ஆணின் மனநிலை சேஞ்சிங் ரோல் ஆஃப் மென் இது ஒரு முக்கியமான ஆனால் குறைவாக பேசப்படும் காரணி. நகர்ப்புறச் சூழலில் ஆண்களும் வீட்டு வேலைகளை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கியுள்ளனர். ஷேர்ட் பேரண்டிங் ஹவுஸ்வொர்க் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வது டுவல் இன்கம் ஃபேமிலிஸ் ஒரு கௌரவமாக பார்க்கப்படுகிறது. மாற்றத்தின் மறுபக்கம் சவால்கள் தி பாரடாக்ஸ் நிலைமை மேம்பட்டிருந்தாலும் இது முழுமையானது அல்ல. நகர்ப்புற பெண்கள் இரட்டைச் சுமையை டபுள் பர்டன் சுமக்கின்றனர். நேர வறுமை டைம் பாவர்ட்டி அலுவலகத்தில் 9 மணி நேரம் வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்து சமையல் மற்றும் குழந்தை பராமரிப்பையும் பெண்களே செய்ய வேண்டியுள்ளது. பாதுகாப்பின்மை நிர்பயா வழக்கு போன்ற சம்பவங்கள் நகர்ப்புற பொதுவெளிகள் பப்ளிக் ஸ்பேசஸ் பெண்களுக்கு இன்னும் முழுமையாக பாதுகாப்பானதாக இல்லை என்பதை காட்டுகின்றன. கண்ணாடி உட்கூரை கிளாஸ் சிலிங் பெண்கள் வேலைக்கு சென்றாலும் உயர் பதவிக்கு CEO போர்ட் மெம்பர்ஸ் வருவது இன்னும் குறைவாகவே உள்ளது. முடிவுரை நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் நிலை மாற்றம் என்பது பாரம்பரியத்திற்கும் நவீனத்திற்கும் இடையிலான ஒரு சமரச பயணம். அவர்கள் பொருளாதார ரீதியாக விடுதலை அடைந்துவிட்டனர், ஆனால் சமூக ரீதியாக முழுமையான சமத்துவத்தை இன்னும் அடையவில்லை. இருப்பினும் கல்வி மற்றும் தொழில்நுட்பம் என்ற 2 வலிமையான ஆயுதங்கள் அவர்களின் கையில் இருப்பதால் எதிர்காலம் நிச்சயம் இன்னும் பிரகாசமாக இருக்கும். Comment on the factors behind the changing status of women in urban India. நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் மாறிவரும் நிலைக்கான காரணிகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும். Changing status of women in urban India. நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் மாறிவரும் நிலை. The status of women in urban India has undergone significant changes in recent decades, driven by various factors. நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் நிலை சமீபத்திய தசாப்தங்களில் பல்வேறு காரணிகளால் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது. Education and employment. Increased access to education and employment opportunities has empowered women to take on more active roles in society and the workforce. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கான அதிகரித்த அணுகல் பெண்கள் சமூகத்திலும் பணியாளர்களிலும் மிகவும் சுறுசுறுப்பான பாத்திரங்களை ஏற்க அதிகாரம் அளித்துள்ளது. Urbanization and migration. Urbanization and migration have led to changes in traditional family structures and social norms, providing women with more freedom and autonomy. நகரமயமாக்கல் மற்றும் இடம்பெயர்வு நகரமயமாக்கல் மற்றும் இடம்பெயர்வு பாரம்பரிய குடும்ப கட்டமைப்புகள் மற்றும் சமூக விதிமுறைகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்தது, பெண்களுக்கு அதிக சுதந்திரம் மற்றும் சுயாட்சியை வழங்கியுள்ளது. Changing social norms. Shifts in social norms and attitudes have led to greater acceptance of women's participation in public life, education, and employment. மாறும் சமூக விதிமுறைகள் மற்றும் அணுகுமுறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் பொது வாழ்க்கை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பெண்களின் பங்கேற்பை அதிக அளவில் ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தன. Government policies and initiatives. Government policies and initiatives, such as laws and programs promoting women's empowerment, have played a crucial role in advancing women's rights and status. அரசு கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகள் பெண்கள் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கும் சட்டங்கள் மற்றும் திட்டங்கள் போன்ற அரசாங்க கொள்கைகள் மற்றும் முன்முயற்சிகள் பெண்களின் உரிமைகள் மற்றும் அந்தஸ்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. Media and representation. The media has played a significant role in shaping public discourse and representation of women, influencing societal attitudes and perceptions. ஊடகம் மற்றும் பிரதிநிதித்துவம் பெண்களின் பொது விவாதம் மற்றும் பிரதிநிதித்துவத்தை வடிவமைப்பதில் சமூக அணுகுமுறைகள் மற்றும் கருத்துக்களை பாதிப்பதில் ஊடகங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. Impact on women's lives. பெண்களின் வாழ்வில் தாக்கம். Increased autonomy.
Women in urban India have greater autonomy and decision-making power, enabling them to make choices about their education, career, and personal lives. அதிகரித்த சுயாட்சி. நகர்ப்புற இந்தியாவில் பெண்களுக்கு அதிக சுயாட்சி மற்றும் முடிவெடுக்கும் சக்தி உள்ளது, இது அவர்களின் கல்வி, தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து தேர்வுகளை எடுக்க உதவுகிறது. Economic independence. Women's participation in the workforce has increased, providing them with economic independence and financial security. பொருளாதார சுதந்திரம். பணியிடத்தில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளது, இது அவர்களுக்கு பொருளாதார சுதந்திரம் மற்றும் நிதி பாதுகாப்பை வழங்குகிறது. Changing family dynamics. Urbanization and changing social norms have led to changes in family dynamics, with more women taking on leadership roles and making decisions within the family. மாறும் குடும்ப இயக்கவியல். நகரமயமாக்கல் மற்றும் மாறிவரும் சமூக விதிமுறைகள் குடும்ப இயக்கவியலில் மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளன, மேலும் அதிகமான பெண்கள் தலைமை பாத்திரங்களை எடுத்து குடும்பத்திற்குள் முடிவுகளை எடுக்கின்றனர். Challenges and opportunities. Persistent gender disparities. Despite progress, gender disparities persist in areas such as education, employment, and healthcare, highlighting the need for continued efforts to promote women's empowerment. தொடர்ச்சியான பாலின வேறுபாடுகள். முன்னேற்றம் இருந்தபோதிலும், கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளில் பாலின வேறுபாடுகள் நீடிக்கின்றன, இது பெண்களின் அதிகாரமளிப்பை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகிறது. Safety and security. Women's safety and security remain significant concerns in urban India, with incidents of violence and harassment highlighting the need for improved law enforcement and support systems. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு. நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குறிப்பிடத்தக்க கவலைகளாகவே உள்ளது. வன்முறை மற்றும் துன்புறுத்தல் சம்பவங்கள் மேம்பட்ட சட்ட அமலாக்கம் மற்றும் ஆதரவு அமைப்புகளின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. Overall, the changing status of women in urban India reflects a complex interplay of social, economic, and cultural factors. While progress has been made, continued efforts are needed to address persistent challenges and promote greater equality and empowerment for women. ஒட்டுமொத்தமாக, நகர்ப்புற இந்தியாவில் பெண்களின் மாறிவரும் நிலை சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகளின் சிக்கலான தொடர்புகளை பிரதிபலிக்கிறது. முன்னேற்றம் ஏற்பட்டாலும், தொடர்ச்சியான சவால்களை நிவர்த்தி செய்வதற்கும், பெண்களுக்கு அதிக சமத்துவம் மற்றும் அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் தேவை. சுருக்கமாக எழுதுங்கள். பொது சிவில் சட்டம் மற்றும் பெண்களின் நிலை. இந்தியாவில் பொது சிவில் சட்டம் UCC என்பது மதம், இனம், சாதி வேறுபாடின்றி அனைத்து குடிமக்களுக்கும் திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு மற்றும் சொத்துரிமை ஆகியவற்றில் ஒரே மாதிரியான சட்டத்தை அமல்படுத்துவதாகும். இது பெண்களின் நிலையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் பற்றிய சிறுகுறிப்பு. பாலின நீதி ஜெண்டர் ஜஸ்டிஸ். தற்போதுள்ள பல தனிநபர் சட்டங்கள் பர்சனல் லாஸ் மதத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளன, அவை பெரும்பாலும் ஆண்களுக்கு சாதகமாகவும் பெண்களுக்கு பாரபட்சமாகவும் உள்ளன. UCC இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பெண்களுக்கு சமநீதியை வழங்கும். திருமணம் மற்றும் விவாகரத்து. பலதார மணம் ஒழிப்பு. சில மதச் சட்டங்களில் அனுமதிக்கப்படும் பலதார மணம் பொலிகமி தடை செய்யப்படும். இது பெண்களுக்கு திருமண பாதுகாப்பை அளிக்கும். விவாகரத்து உரிமை. விவாகரத்து பெறுவதற்கான காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு வேறு மாதிரியாகவும் இருப்பதை மாற்றி இருவருக்கும் சமமான உரிமையை அளிக்கும். ஜீவனாம்சம் மற்றும் பராமரிப்பு. அலமனி மெயின்டெனன்ஸ். விவாகரத்திற்கு பிறகு பெண்களுக்கு கிடைக்கும் ஜீவனாம்சம் ஒவ்வொரு மதச் சட்டத்திலும் மாறுபடுகிறது. UCC வந்தால் மதவேறுபாடின்றி அனைத்து பெண்களுக்கும் நியாயமான ஜீவனாம்சம் கிடைப்பது உறுதி செய்யப்படும். ஷா பானு வழக்கு. ஷா பானோ கேஸ் இதற்கு ஒரு வரலாற்றுச் சான்றாகும். சொத்துரிமை மற்றும் வாரிசுரிமை. இந்து வாரிசுரிமை சட்டம் 2005 பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு அளிக்கிறது. ஆனால் பிற மதச் சட்டங்களில் இன்றும் பெண்களுக்கு சமமான சொத்துரிமை கிடைப்பதில்லை. UCC இதைச் சமன் செய்து பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை அளிக்கும்.
தத்தெடுப்பு மற்றும் பாதுகாவலர் உரிமை. தத்தெடுப்பதிலும் குழந்தையின் பாதுகாவலராக கார்டியன் இருப்பதிலும் பெண்களுக்கு, குறிப்பாக தாய்க்கு, சமமான உரிமை வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும். முடிவுரை. பொது சிவில் சட்டம் என்பது சிறுபான்மையினரின் மத உரிமையில் தலையிடுவதாகச் சிலர் கருதினாலும் உண்மையில் அது பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருக்கும். இது மதச் சட்டங்களில் உள்ள ஆணாதிக்க கூறுகளை நீக்கி அரசியல் சாசனம் வழங்கும் உண்மையான சமத்துவத்தை ஆர்டிக்கிள் 14 பெண்களுக்கு வழங்கும். ரைட் ஷார்ட் நோட். காமன் சிவில் கோட் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமென். சுருக்கமாக எழுதுங்கள். பொது சிவில் சட்டம் மற்றும் பெண்களின் நிலை. Common Civil Code and Status of Women. A Common Civil Code (CCC) in India refers to a uniform set of laws governing personal matters such as marriage, divorce, inheritance, and adoption, applicable to all citizens regardless of their religion. இந்தியாவில் பொது சிவில் சட்டம் 300 என்பது திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை மற்றும் தத்தெடுப்பு போன்ற தனிப்பட்ட விஷயங்களை நிர்வகிக்கும் சீரான சட்டங்களின் தொகுப்பை குறிக்கிறது. இது அனைத்து குடிமக்களுக்கும் அவர்களின் மதத்தை பொருட்படுத்தாமல் பொருந்தும். Uniform rights. A CCC could provide uniform rights to women across different religions, promoting equality and justice. சீரான உரிமைகள். ஒரு CCC வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு சீரான உரிமைகளை வழங்க முடியும், சமத்துவம் மற்றும் நீதியை ஊக்குவிக்கும். Empowerment. By providing a uniform set of laws, a CCC could empower women to make informed choices about their lives and challenge discriminatory practices. அதிகாரமளித்தல். ஒரு சீரான சட்டங்களை வழங்குவதன் மூலம் ஒரு CCC பெண்கள் தங்கள் வாழ்க்கையை பற்றி தகவலறிந்த தேர்வுகளை செய்ய அதிகாரம் அளிக்க முடியும் மற்றும் பாகுபாடு காட்டும் நடைமுறைகளை சவால் செய்ய முடியும். Challenges. Implementing a CCC could face resistance from religious groups who may view it as an infringement on their personal laws. சவால்கள். CCC-ஐ செயல்படுத்துவது மத குழுக்களிடமிருந்து எதிர்ப்பை எதிர்கொள்ளக்கூடும், அவர்கள் அதை அவர்களின் தனிப்பட்ட சட்டங்களை மீறுவதாக கருதலாம். Potential benefits for women. பெண்களுக்கு சாத்தியமான நன்மைகள். Equality. A CCC could promote equality among women of different religions, ensuring they have the same rights and protections. சமத்துவம். ஒரு CCC வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்த பெண்களிடையே சமத்துவத்தை ஊக்குவிக்க முடியும், அவர்களுக்கு ஒரே மாதிரியான உரிமைகள் மற்றும் பாதுகாப்புகள் இருப்பதை உறுதி செய்யும். Protection from discrimination. A CCC could provide protection from discriminatory practices and laws that perpetuate inequality. பாகுபாட்டிலிருந்து பாதுகாப்பு. ஒரு CCC சமத்துவமின்மையை நிலைநிறுத்தும் பாரபட்சமான நடைமுறைகள் மற்றும் சட்டங்களிலிருந்து பாதுகாப்பை வழங்க முடியும். Increased autonomy. By providing a uniform set of laws, a CCC could increase women's autonomy and agency in making decisions about their lives. அதிகரித்த சுயாட்சி. ஒரே மாதிரியான சட்டங்களை வழங்குவதன் மூலம் ஒரு CCC பெண்களின் சுயாட்சி மற்றும் அவர்களின் வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை எடுப்பதில் நிறுவனத்தை அதிகரிக்க முடியும். Conclusion. A common civil code could potentially promote equality and justice for women in India, but its implementation would require careful consideration of the complex social and cultural context. ஒரு பொதுவான சிவில் சட்டம் இந்தியாவில் பெண்களுக்கு சமத்துவத்தையும் நீதியையும் ஊக்குவிக்கக்கூடும், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு சிக்கலான சமூக மற்றும் கலாச்சார சூழலை கவனமாக பரிசீலிக்க வேண்டும். நவீன இந்திய சமூகத்தில் பெண்களின் கல்வி அவர்களின் சமூக அந்தஸ்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது? இந்தியாவில் பெண்களின் நிலையுடன் வேறு என்ன காரணிகள் தொடர்புடையவை? நவீன இந்தியச் சமூகத்தில் பெண்களின் கல்வி என்பது ஒரு அமைதியான புரட்சி, சைலண்ட் ரெவல்யூஷன் போன்றது. அது அவர்களின் சமூக அந்தஸ்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் கல்வி மட்டுமே போதுமானதா? இல்லை. வேறு பல காரணிகளும் இதில் பின்னிப்பிணைந்துள்ளன. இதனை 2 பகுதிகளாக விரிவாக பார்ப்போம். பகுதி 1. கல்வி எந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது? கல்வி ஒரு பெண்ணை சார்ந்து வாழ்பவர் டிபெண்டன்ட் என்ற நிலையிலிருந்து சுயமரியாதை உள்ளவர் இண்டிபெண்டன்ட் என்ற நிலைக்கு உயர்த்தியுள்ளது. பொருளாதார சுதந்திரம் எகனாமிக் இண்டிபெண்டன்ஸ்.
கல்வி கற்ற பெண்கள் இப்போது மருத்துவம், பொறியியல், சட்டம் மற்றும் ஐடி துறைகளில் நுழைகிறார்கள். சொந்தமாகச் சம்பாதிக்கும் பெண் தன் தேவைகளுக்காக தந்தையையோ அல்லது கணவனையோ எதிர்பார்த்து நிற்க வேண்டியதில்லை. இது குடும்பத்தில் அவர்களின் மதிப்பை உயர்த்தியுள்ளது. முடிவெடுக்கும் அதிகாரம் டெசிஷன் மேக்கிங் பவர். படிக்காத பெண்ணை விட படித்த பெண்ணின் கருத்துக்களுக்கு குடும்பத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. குழந்தைகளின் கல்வி, சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவற்றில் பெண்களே இப்போது முக்கிய முடிவுகளை எடுக்கிறார்கள். ஆரோக்கியம் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு. கல்வியறிவு பெற்ற பெண்களிடம் குழந்தை இறப்பு விகிதம் IMR மற்றும் தாய்மார்கள் இறப்பு விகிதம் MMR குறைவாக உள்ளது. அவர்கள் சிறிய குடும்பத்தின் அவசியத்தை உணர்ந்துள்ளனர். இது அவர்களின் உடல்நலத்தையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தியுள்ளது. சமூக விழிப்புணர்வு. தங்கள் உரிமைகள் என்ன, சட்ட பாதுகாப்பு என்ன என்பதை படித்த பெண்கள் நன்கு அறிந்துள்ளனர். வரதட்சணை கொடுமை அல்லது குடும்ப வன்முறையை எதிர்த்து கேட்கும் துணிச்சலை கல்வி வழங்கியுள்ளது. வரம்பு லிமிட்டேஷன். கல்வி அவர்களை வேலைக்குச் செல்ல தயார்படுத்தினாலும் கண்ணாடி உட்கூரை கிளாஸ் சிலிங் இன்றும் உள்ளது. அதாவது பெண்கள் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு மேல் தலைமை பண்பு உயர்வது தடுக்கப்படுகிறது. பகுதி 2. வேறு என்ன காரணிகள் தொடர்புடையவை? அதர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ். கல்வி ஒரு அடிப்படை தேவை என்றாலும் ஒரு பெண்ணின் சமூக அந்தஸ்தை தீர்மானிப்பதில் பின்வரும் காரணிகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பொருளாதார காரணிகள். சொத்துரிமை ஆசட் ஓனர்ஷிப். வெறும் சம்பளம் வாங்குவது மட்டும் போதாது. நிலம், வீடு போன்ற சொத்துக்கள் பெண்ணின் பெயரில் உள்ளதா என்பதே உண்மையான அந்தஸ்து. சொத்து உள்ள பெண்ணுக்கு சமூகத்தில் மரியாதை அதிகம். ஊதியம் இல்லாத பணி அன்பேட் கேர் ஒர்க். எவ்வளவுதான் படித்திருந்தாலும் வீட்டு வேலைகளை பெண்ணே செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களின் அந்தஸ்தை குறைக்கிறது. இது அவர்களின் நேரத்தை சுரண்டுகிறது. கலாச்சார மற்றும் சமூக காரணிகள். ஆணாதிக்கம் பேட்ரியாக்கி. பெண் என்பவள் ஆணுக்கு கீழானவள் என்ற மனநிலை மாறாதவரை கல்வியால் முழுமையான மாற்றத்தை கொண்டுவர முடியாது. ஜாதி மற்றும் மதம். தாழ்த்தப்பட்ட சாதி பெண்கள் கல்வி கற்றிருந்தாலும் இரட்டை ஒடுக்குமுறையை டபுள் டிஸ்கிரிமினேஷன் எதிர்கொள்கிறார்கள். அரசியல் அதிகாரம். சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் பெண்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் வரை அவர்களுக்கான கொள்கைகள் வலுவாக இருக்காது. அரசியல் அதிகாரம் என்பது சமூக அந்தஸ்தின் உச்சம். பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு. பொது இடங்களில் பாதுகாப்பு இல்லாவிட்டால் படித்த பெண்கள் கூட வேலைக்குச் செல்ல தயங்குவார்கள். பாதுகாப்பான போக்குவரத்து மற்றும் பணியிடச் சூழல் அவர்களின் வளர்ச்சியோடு நேரடி தொடர்புடையது. தொழில்நுட்ப அணுகல் டிஜிட்டல் டிவைட். இன்றைய காலத்தில் ஸ்மார்ட்போன் மற்றும் இணையத்தை பயன்படுத்த தெரிந்த பெண்ணே அதிகாரம் படைத்தவராக கருதப்படுகிறார். இந்த டிஜிட்டல் இடைவெளி கிராமப்புற பெண்களின் அந்தஸ்தை பாதிக்கிறது. முடிவுரை. கல்வி என்பது ஒரு விசையூக்கி கேட்டலிஸ்ட் மட்டுமே. அது மாற்றத்தை தொடங்குகிறது. ஆனால் அந்த மாற்றம் முழுமையடைய வேண்டுமானால் பொருளாதார சுதந்திரம் கூட்டல் சொத்துரிமை கூட்டல் சமூக பாதுகாப்பு ஆகிய மூன்றும் கல்வியுடன் இணைய வேண்டும். அப்போதுதான் படித்த பெண் என்பது வெறும் தகுதியாக இல்லாமல் அதிகாரம் பெற்ற பெண் என்ற அடையாளமாக மாறும். How far has education of women led to an improvement in their social status in the modern Indian society? Which other factors are related to the status of women in India? நவீன இந்திய சமூகத்தில் பெண்களின் கல்வி அவர்களின் சமூக அந்தஸ்தில் எந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது? இந்தியாவில் பெண்களின் நிலையுடன் வேறு என்ன காரணிகள் தொடர்புடையவை? The education of women in India has significantly improved their social status in modern society. Educated women are more likely to participate in decision making, have better health outcomes, and enjoy economic independence. According to the 2011 census, women's literacy rates have increased to 65.46 விழுக்காடு, up from 54.16 விழுக்காடு in 2001, indicating a notable improvement. இந்தியாவில் பெண்களின் கல்வி நவீன சமூகத்தில் அவர்களின் சமூக அந்தஸ்தை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது. படித்த பெண்கள் முடிவெடுப்பதில் பங்கேற்கவும், சிறந்த சுகாதார விளைவுகளை பெறவும், பொருளாதார சுதந்திரத்தை அனுபவிக்கவும் அதிக வாய்ப்புள்ளது.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெண்களின் கல்வியறிவு விகிதம் 65.46 விழுக்காடு ஆக அதிகரித்துள்ளது. இது 2001 54.16 விழுக்காடு ஆக இருந்தது. இது குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. Key benefits of women s education பெண்கள் கல்வியின் முக்கிய நன்மைகள். Increased autonomy. Education empowers women to make informed decisions about their lives, including family planning, health, and financial matters. அதிகரித்த சுயாட்சி, குடும்பக் கட்டுப்பாடு, சுகாதாரம் மற்றும் நிதி விஷயங்கள் உட்பட அவர்களின் வாழ்க்கையை பற்றி தகவலறிந்த முடிவுகளை எடுக்க கல்வி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. Economic independence. Educated women are more likely to secure better paying jobs, reducing their dependence on others and enabling them to contribute to their family as well-being. பொருளாதார சுதந்திரம். படித்த பெண்கள் சிறந்த ஊதியம் தரும் வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், மற்றவர்களை சார்ந்திருப்பதை குறைத்து அவர்களின் குடும்பத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க உதவுகிறது. Social mobility. Education helps women break free from traditional roles and pursue careers in various fields, enhancing their social status. சமூக இயக்கம். பெண்கள் பாரம்பரிய பாத்திரங்களிலிருந்து விடுபட்டு பல்வேறு துறைகளில் தொழில்களை தொடர கல்வி உதவுகிறது, அவர்களின் சமூக அந்தஸ்தை மேம்படுத்துகிறது. Improved health outcomes. Educated women are more aware of healthcare options, leading to better health outcomes for themselves and their families. மேம்பட்ட சுகாதார விளைவுகள். படித்த பெண்கள் சுகாதார பராமரிப்பு விருப்பங்கள் குறித்து அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதால் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் சிறந்த சுகாதார விளைவுகளுக்கு வழிவகுக்கிறது. Challenges. Socio-cultural norms. Deep-seated patriarchal attitudes and biases continue to limit women's opportunities and perpetuate inequality. சமூக, கலாச்சார விதிமுறைகள். ஆழமாக வேரூன்றிய ஆணாதிக்க மனப்பான்மைகளும் சார்புகளும் பெண்களின் வாய்ப்புகளை மட்டுப்படுத்தி சமத்துவமின்மையை நிலைநிறுத்துகின்றன. Poverty and economic disparities. Limited access to education and economic resources hinders women's progress, particularly in rural areas. வறுமை மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். கல்வி மற்றும் பொருளாதார வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் பெண்களின் முன்னேற்றத்தை தடுக்கிறது, குறிப்பாக கிராமப்புறங்களில். Safety concerns. Violence against women and safety issues remain significant barriers to women's empowerment. பாதுகாப்பு கவலைகள். பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாதுகாப்பு பிரச்சினைகள் பெண்கள் அதிகாரமளிப்பதில் குறிப்பிடத்தக்க தடைகளாக உள்ளன. Access to quality education. Disparities in educational infrastructure and resources affect the quality of education women receive, particularly in rural areas. தரமான கல்விக்கான அணுகல். கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் வளங்களில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண்கள் பெறும் கல்வியின் தரத்தை பாதிக்கின்றன. Initiatives. முயற்சிகள். Targeted initiatives. Implementing programs like Beti Bachao, Beti Padhao and Sarva Shiksha Abhiyan to promote girls' education and awareness. இலக்கு முயற்சிகள். பெண் கல்வி மற்றும் விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவோ மற்றும் சர்வ சிக்ஷா அபியான் போன்ற திட்டங்களை செயல்படுத்துதல். Infrastructure development. Investing in educational infrastructure, particularly in rural areas, to ensure equal access to quality education. உள்கட்டமைப்பு மேம்பாடு. தரமான கல்விக்கு சமமான அணுகலை உறுதி செய்வதற்காக குறிப்பாக கிராமப்புறங்களில் கல்வி உள்கட்டமைப்பில் முதலீடு செய்தல். Changing mindsets. Encouraging female role models, sensitizing communities, and emphasizing the importance of education for both girls and boys. மனநிலைகளை மாற்றுதல், பெண் முன்மாதிரிகளை ஊக்குவித்தல், சமூகங்களை உணர்த்தல் மற்றும் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் இருவருக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல். Legislative support. Strengthening laws and policies to protect women's rights and promote equality. சட்டமன்ற ஆதரவு. பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வலுப்படுத்துதல். ஒரு சமூகத்தில் பெண்களின் நிலை அந்த சமூகத்தின் நாகரிகத்தில் உள்ள இடத்தை குறிக்கும் ஒரு குறியீடாகும். விவாதிக்கவும்.
இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒருமுறை கூறினார், ஒரு நாட்டின் முன்னேற்றத்தை அறிய வேண்டுமானால் அங்குள்ள பெண்களின் நிலையை பாருங்கள். கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் ஒரு சமூகத்தை நாகரிகமானதாக மாற்றிவிடாது. அந்தச் சமூகத்தில் சரிபாதி உள்ள பெண்களை அது எப்படி நடத்துகிறது, அவர்களுக்கு என்ன உரிமைகளை வழங்குகிறது என்பதே உண்மையான நாகரிகத்தின் அளவுகோல் ஆகும். இதை 5 முக்கிய கோணங்களில் விவாதிக்கலாம். மனித உரிமைகளின் பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நாகரிகம் என்பது மனிதனை மனிதனாக மதிப்பது. ஒரு சமூகத்தில் பெண்ணுக்கு சொத்துரிமை, கல்வி உரிமை மற்றும் தன் துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை மறுக்கப்பட்டால் அந்தச் சமூகம் இன்னும் பழங்குடி மனநிலையில், ட்ரைபல் மைண்ட் செட் இருப்பதாகவே அர்த்தம். மாறாக, பாலினச் சமத்துவம், ஜெண்டர் அக்வாலிட்டி எங்கு இருக்கிறதோ அங்குதான் நீதி மற்றும் ஜனநாயகம் செழித்தோங்கும். பொருளாதார வளர்ச்சியின் குறியீட்டு எக்கனாமிக் இண்டிகேட்டர். சுவாமி விவேகானந்தர் கூறியது போல, ஒரு பறவை ஒரு இறக்கையை வைத்துக்கொண்டு பறக்க முடியாது. பெண்களை வீட்டுக்குள் முடக்கி வைக்கும் சமூகம் தனது மனித வளத்தில் 50% வீணடிக்கிறது. வளர்ந்த நாடுகளை எகா, நார்வே, ஸ்வீடன் எடுத்துக்கொண்டால் அங்கு பெண்களின் வேலைவாய்ப்பு விகிதம் மிக அதிகம். இது அவர்களின் நாகரிக வளர்ச்சியையும் பொருளாதார செழிப்பையும் காட்டுகிறது. சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியம், சேஃப்டி, டிக்னிட்டி. ஒரு சமூகம் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதற்கு பெண்களே சாட்சி. நள்ளிரவில் ஒரு பெண் நகைகள் அணிந்து தனியாக நடந்து செல்லும் நிலை எப்போது வருகிறதோ அப்போதுதான் நாம் உண்மையான சுதந்திரம் பெற்றோம் என்று காந்தி கூறினார். வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்முறை மற்றும் பெண் சிசுக்கொலை நடக்கும் ஒரு சமூகத்தை எவ்வளவுதான் ஜிடிபி உயர்ந்திருந்தாலும் அதை நாகரிக சமூகம் என்று அழைக்க முடியாது. அது ஒரு காட்டுமிராண்டித்தனமான சமூகம். அரசியல் முதிர்ச்சி, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. முடிவெடுக்கும் அதிகாரத்தில் டிசிஷன் மேக்கிங் பெண்களின் பங்கு இருப்பதே அரசியல் நாகரிகத்தின் அடையாளம். பஞ்சாயத்து தலைவராகவோ அல்லது பிரதமராகவோ ஒரு பெண் நாட்டை ஆளும்போது அந்தச் சமூகம் ஆணாதிக்கத்தை பேட்ரியாக்கி உடைத்து திறமையை மதிக்கும் நிலைக்கு உயர்ந்துவிட்டது என்று பொருள். கலாச்சார தூய்மை, கல்ச்சரல் ரிஃபைன்மெண்ட். ஒரு கலாச்சாரம் பெண்களை போக பொருளாக, ஆப்ஜெக்ட் பார்க்கிறதா அல்லது சக்தி வடிவமாக பார்க்கிறதா என்பதில் அதன் தரம் அடங்கியுள்ளது. விதவைகளை நடத்தும் விதம், பெண் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் ஆர்வம் ஆகியவை அந்தச் சமூகத்தின் கலாச்சார முதிர்ச்சியை காட்டுகின்றன. முடிவுரை. எனவே பெண்களின் நிலை என்பது வெறும் ஒரு புள்ளிவிவரம் அல்ல, அது அந்தச் சமூகத்தின் ஆன்மா, சோல். பெண்கள் அடிமைப்படுத்தப்படும் வரை அந்தச் சமூகம் நாகரிகத்தின் ஏணியில் கீழ்ப்படியிலேயே இருக்கும். அவர்கள் எப்போது சமமாக மதிக்கப்படுகிறார்களோ அப்போதுதான் அந்தச் சமூகம் முழுமையான நாகரிகத்தை அடையும். சுருக்கமாகச் சொன்னால், பெண் விடுதலை என்பது பெண்ணின் பிரச்சனை அல்ல, அது நாகரிகத்தின் அடையாளம். The condition of women in a society is an index of that society's place in civilization. Discuss. ஒரு சமூகத்தில் பெண்களின் நிலை அந்த சமூகத்தின் நாகரிகத்தில் உள்ள இடத்தை குறிக்கும் ஒரு குறியீடாகும். விவாதிக்கவும். The condition of women in a society is indeed a significant indicator of that society's level of civilization. ஒரு சமூகத்தில் பெண்களின் நிலை உண்மையில் அந்த சமூகத்தின் நாகரிக நிலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குறிகாட்டியாகும். Reflection of societal values. சமூக மதிப்புகளின் பிரதிபலிப்பு. Social status. The status of women in a society reflects the societal values and norms that govern relationships between men and women. சமூக நிலை. ஒரு சமூகத்தில் பெண்களின் நிலை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான உறவுகளை நிர்வகிக்கும் சமூக மதிப்புகள் மற்றும் விதிமுறைகளை பிரதிபலிக்கிறது. Equality and justice. A society's treatment of women reveals its commitment to equality, justice, and human rights. சமத்துவம் மற்றும் நீதி. ஒரு சமூகம் பெண்களை நடத்துவது சமத்துவம், நீதி மற்றும் மனித உரிமைகள் மீதான அதன் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. Impact on development. வளர்ச்சியில் தாக்கம். Human capital.
Women's education, health, and economic participation are crucial for a society's human capital and overall development. மனித மூலதனம், பெண்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார பங்கேற்பு ஒரு சமூகத்தின் மனித மூலதனம் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவை. Economic growth. Women's empowerment can contribute to economic growth, innovation, and productivity. பொருளாதார வளர்ச்சி, பெண்களின் அதிகாரமளித்தல் பொருளாதார வளர்ச்சி, புதுமை மற்றும் உற்பத்தித்திறனுக்கு பங்களிக்க முடியும். Indicators of civilization. நாகரிகத்தின் குறிகாட்டிகள். Education. Women's access to education is a key indicator of a society's commitment to knowledge, innovation, and human development. கல்வி, பெண்கள் கல்வி பெறுவது என்பது அறிவு, புதுமை மற்றும் மனித வளர்ச்சிக்கான ஒரு சமூகத்தின் உறுதிப்பாட்டின் முக்கிய குறிகாட்டியாகும். Health. Women's health outcomes reflect a society's ability to provide basic necessities and healthcare services. சுகாதாரம், பெண்களின் சுகாதார விளைவுகள் அடிப்படை தேவைகள் மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குவதற்கான ஒரு சமூகத்தின் திறனை பிரதிபலிக்கின்றன. Participation. Women's participation in politics, economy, and other spheres of life indicates a society's level of inclusivity and democracy. பங்கேற்பு, அரசியல், பொருளாதாரம் மற்றும் வாழ்க்கையின் பிற துறைகளில் பெண்களின் பங்கேற்பு ஒரு சமூகத்தின் உள்ளடக்கம் மற்றும் ஜனநாயகத்தின் அளவை குறிக்கிறது. Societal progress. சமூக முன்னேற்றம். Social progress. Improvements in women's status often accompany broader social progress, such as increased literacy, reduced poverty, and enhanced human rights. சமூக முன்னேற்றம், பெண்களின் அந்தஸ்தில் ஏற்படும் முன்னேற்றங்கள் பெரும்பாலும் கல்வியறிவு அதிகரிப்பு, வறுமை குறைப்பு மற்றும் மேம்பட்ட மனித உரிமைகள் போன்ற பரந்த சமூக முன்னேற்றத்துடன் சேர்ந்து வருகின்றன. Cultural evolution. Changes in women's roles and status can reflect a society's ability to adapt, evolve, and respond to new challenges and opportunities. கலாச்சார பரிணாமம், பெண்களின் பாத்திரங்கள் மற்றும் அந்தஸ்தில் ஏற்படும் மாற்றங்கள் புதிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகளுக்கு ஏற்ப பரிணமித்து பதிலளிக்கும் ஒரு சமூகத்தின் திறனை பிரதிபலிக்கும். Challenges and opportunities. Patriarchal norms. Societies with strong patriarchal norms often face challenges in promoting women's empowerment and gender equality. ஆணாதிக்க விதிமுறைகள். வலுவான ஆணாதிக்க விதிமுறைகளை கொண்ட சமூகங்கள் பெரும்பாலும் பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதில் சவால்களை எதிர்கொள்கின்றன. Cultural and social barriers. Cultural and social barriers can limit women's access to education, healthcare, and economic opportunities. கலாச்சார மற்றும் சமூக தடைகள். கலாச்சார மற்றும் சமூக தடைகள் பெண்கள் கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை அணுகுவதை மட்டுப்படுத்தலாம். Empowerment and leadership. Women's empowerment and leadership can help drive positive change and promote more equitable societies. அதிகாரமளித்தல் மற்றும் தலைமைத்துவம். பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தலைமைத்துவம் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தவும் சமத்துவமான சமூகங்களை ஊக்குவிக்கவும் உதவும். Conclusion. The condition of women in a society is a significant indicator of that society's level of civilization, reflecting its values, commitment to equality and justice, and ability to promote human development and social progress. ஒரு சமூகத்தில் பெண்களின் நிலை அந்த சமூகத்தின் நாகரிகத்தின் நிலைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க குறிகாட்டியாகும். இது அதன் மதிப்புகள், சமத்துவம் மற்றும் நீதிக்கான அர்ப்பணிப்பு மற்றும் மனித மேம்பாடு மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் திறனை பிரதிபலிக்கிறது. For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. WhatsApp only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.